உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல இருக்க நொய்டா சிட்டியில ஒரு அபார்ட்மெண்ட் பயங்கர சத்தத்தோட தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. இந்த தீக்கு முக்கியமான காரணமே ஏசி கம்ப்ரசர் வெடிச்சதுதான்னு தீயணைப்பு படை அதிகாரி பிரதீப் குமார் சொல்லியிருக்காரு. இதே மாதிரியே மும்பையில வெஸ்ட் போர்வாலின்ற இடத்துலயும் ஏசி கம்ப்ரசர் வெடிச்சதுனால ஒரு அபார்ட்மெண்ட் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாம லாஸ்ட் மந்த்ல மட்டும் 10 to 12 இடத்துல இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கிறதா பிரதீப் குமார் நியூஸ் சேனல்ஸ்ட்ட சொல்லியிருக்காரு. சரி, ஏசி கம்ப்ரசர் ஏன் வெடிக்குது அண்ட் அது வெடிக்காம தடுக்க நம்ம என்னெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கலான்றதையும், ஏசி வாங்குறப்போ முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்றதையும் இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். ஏசி ஏன் வெடிக்குதுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேசிக்கா ஏசி எப்படி ஒர்க் ஆகுதுன்றத தெரிஞ்சுப்போம். ஏன்னா அப்போதான் ஏசி வெடிக்கிறத எப்படி தடுக்கலான்னு நம்மளால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏசியை நம்ம யூஸ் பண்றப்போ ஹை ப்ரெஷர் ரெஃப்ரிஜரண்ட் லிக்விட் வந்து எக்ஸ்பென்ஷன் வால்வுக்கு போகும். இந்த எக்ஸ்பென்ஷன் வால்வோட முக்கியமான வேலை என்னன்னா, ஹை ப்ரெஷர்ல இருக்க இந்த லிக்விடை லோ ப்ரெஷருக்கு மாற்றி அதை கூல் டவுன் பண்றது தான். இப்படி கூலான இந்த லிக்விட் ஏசிக்குள்ள இருக்க எவாபரேஷன் காயிலுக்கு போகும். அப்படி போகிறப்போ உள்ள இருக்க ஃபேன் வெளியே இருக்க ஹாட் ஏர் எல்லாம் உறிஞ்சி இந்த எவாப்ரேஷன் காயில் மேல படுற மாதிரி செலுத்துறதுனால எவாப்ரேஷன் காயில்ல இருக்க ரெஃப்ரிஜரண்ட் லிக்விட் வந்து அந்த ஹாட் ஏர்னால எவாபரேட் ஆகிட்டு நமக்கு கூலிங்கான ஏரை வெளியே தரும். அடுத்ததா இந்த எவாப்ரேட் ஆன கேஸ் வந்து அவுட்டோர் யூனிட்ல இருக்க கம்ப்ரஸருக்கு போகும். கம்ப்ரஸர் லோ ப்ரெஷர்ல இருக்க இந்த கேஸோட டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரை அதிகப்படுத்தி கண்டென்சர் காயிலுக்கு செலுத்தும். அப்படி கண்டென்சர் காயிலுக்கு போகிற இந்த ஹை ப்ரெஷர் கேஸோட வெப்பநிலை வெளிப்புற வெப்பநிலையை விட அதிகமாக இருக்கிறதுனால திரும்ப இது கூல் டவுன் ஆகி ஹை ப்ரெஷர் லிக்யூடாக மாறும். இந்த லிக்யூட் மறுபடியும் எக்ஸ்பேன்ஷன் வால்வுக்கு போய் ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் லிக்யூடாக மாறி எவாப்ரேஷன் காயிலுக்கு போகும். இது ரொட்டீனாக நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஏசி கண்டினியூஸாக ரூமை கூலிங்காகவே வச்சுருக்கோம். ஓகே, இப்போ ஏசி ஏன் வெடிக்குதுன்றதை பார்த்துருவோம். ஏசி வெடிக்க முக்கியமான காரணமே வெப்பநிலை அதிகரிப்பு தானே ஜகார் சர்க்கார் சொல்லியிருக்காரு. ஏசி ஒரு ரூமை கூலிங்காக வச்சிருக்கணும்னா ஏசி கம்ப்ரஸரை சுற்றி இருக்கிற வெப்பநிலை அதோட கண்டென்சரோட வெப்பநிலையை விட 10 டிகிரியாவது கம்மியாக இருக்கணும். அப்படி கம்மியாக இருந்தால் தான் கண்டென்சரில் இருக்க ரெஃப்ரிஜரண்ட் கேஸ் வந்து கூலாகி லிக்யூடாக மாறும். இந்தியாவில் காமனாக பயன்படுத்துகிற ஏசி கண்டென்சரோட வெப்பநிலையெல்லாம் 50 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். ஸோ கம்ப்ரஸரை சுற்றி இருக்க வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே இருந்தால் தான் ஏசி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் வேலை செய்யும். எப்பெல்லாம் இந்த கண்டென்சரோட வெப்பநிலை வெளியே இருக்க வெளிப்புற வெப்பநிலையை விட அதிகமாகுதோ அப்போல்லாம் ஏசி வேலை செய்யறதை நிறுத்திடும். அப்படி ஏசி வேலை செய்யறதை ஸ்டாப் பண்ணிடுச்சுன்னா கண்டென்சர்ல இருக்க ப்ரெஷர் அண்ட் ஹீட் அதிகமாகி அது வெடிக்க முக்கியமான காரணமாக அமைஞ்சிடுது. இது மட்டும் இல்லாமல் ஏசி வெடிக்க இன்னும் சில காரணங்கள் இருக்கு. அதாவது ஏசியில் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ அல்லது கேஸோட அளவு கம்மியாக இருந்தாலோ கம்ப்ரஸரோட ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி அது வெடிக்க காரணமாயிரும். இதை நீங்கள் ஸ்மெல் மூலியமாவோ அல்லது கூலிங் காயிலில் ஐஸ் ஃபார்ம் ஆகிறது மூலியமாவோ தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கேஸ் கம்மியாக இருக்கிறதுனால உங்களோட கரண்ட் பில்லு கூட நிறைய இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட், கூலிங் காயில் காத்துல இருக்கிற வெப்பத்தை நீக்கிறதுனால அதுல டஸ்ட் நிறைய இருந்துச்சுன்னா அதோட ஒர்க் ஃப்ளோ ஸ்லோ ஆகி கம்ப்ரஸரோட ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் வோல்டேஜ் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருந்தாலும் கம்ப்ரஸரோட ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி அது வெடிக்க நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி இஷ்யூஸ்ல இருந்தெல்லாம் நம்ம ஏசியை பாதுகாப்பாக வச்சிருக்க சில சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட், ஏசி கம்ப்ரஸரை வெயிலில் படாமல் நிழலில் வைக்கிறது நல்லது. அப்படி வைக்க முடியலன்னா டைரெக்டாக சன்லைட் படாத மாதிரி ஏதாவது கவர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதே சமயத்தில் கம்ப்ரஸர் அண்ட் கண்டென்சர் காயிலை சுற்றி நல்ல காத்தோட்டம் இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கணும். அப்படி இருந்தால் தான் கண்டென்சரில் இருக்க ரெஃப்ரிஜரண்ட் கேஸ் வந்து கூல் ஆகிறதுக்கான டைம் கம்மியாகி ஏசியோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததாக ஏர் ஃபில்டர் அண்ட் கூலிங் காயிலை அடிக்கடி சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். இதனால் கூலிங் காயிலோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகி நமக்கு நல்ல கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும். அடுத்ததாக வருஷத்தில் 2 to 3 முறையாவது ஏசியை சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இதனால கேஸ் லீக்கேஜ் அல்லது கேஸோட அளவு கம்மியாக இருந்தாலோ அல்லது பார்ட்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி மாற்றிடுறதுனால நமக்கு ஏசி வெடிக்கிறதுக்கான அபாயம் கம்மியாயிரும். அண்ட் ஃபைனலாக ஏசி வாங்குறப்போ அலுமினியம் கண்டென்சர் ஏசியை வாங்குறத விட காப்பர் கண்டென்சர் ஏசி வாங்குறது நல்லது. ரெண்டோட ப்ரைஸையும் கம்பேர் பண்ணுறப்போ காப்பர் கண்டென்சர் ஏசியோட விலை அலுமினியம் கண்டென்சர் ஏசியோட விலையை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் காப்பர் கண்டென்சர் காற்றுல இருக்க ஈரப்பதத்தோடையோ அல்லது மழை நீரோடையோ வினைபுரியாது. ஸோ லைஃப் நல்லாயிருக்கும். அண்டு காப்பர் சீக்கிரத்தில் ஹீட் ஆகாது. அப்படியே ஹீட் ஆனாலும் சீக்கிரமாக இயல்பு நிலைக்கு திரும்பிடுறதுனால வெடிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 கம்மி தான்.